ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி 2 விதமான பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் 1.5 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேங்க. உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் நடுத்தரமாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. போதுங்க, இந்த மாவு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இப்போ வாங்க பூரணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இந்த கப்பு கையில் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த கப்பில் 1 கப்பு கடலப்பருப்பு நான் குக்கரில் போட்டு நல்லா 5 விசில் வேக வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. 1 கப்பு கடலப்பருப்புக்கு 1 கப்பு நல்லா வெல்லத்தை நுணுக்கி எடுத்துக்கிட்டேங்க. 1 கப்பு கடலப்பருப்புக்கு 1 கப்பு வெல்லங்க. எனக்கு இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் கடலப்பருப்பு கிடச்சிருக்கு. அதே போல் 1/2 கப்பு தேங்காய், துருவின தேங்காய் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ஒரு சும்மா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன், வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு. நான் கடலப்பருப்பு வேக போடும் போதே உப்பு ஆட் பண்ணி தான் வேக போட்டேன். அதனால் இப்போ உப்பு ஆட் பண்ண வேணாம். அப்படி நீங்கள் உப்பு போடாமல் வேக வச்சு எடுத்துருந்தீங்கன்னா இப்போ லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிக்சியில் வந்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருந்தேன். அந்த மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஏன் வேக போடுறது அரைக்கிறதெல்லாம் காட்டலைன்னா ரொம்ப லென்த்தியாக போயிடும் வீடியோ, அதனால தான். பாருங்கள், 1/2 கப்பு தேங்காயும் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இப்போ இந்த அளவுக்கு வேணான்னா நீங்கள் இதிலையே கம்மியாக எடுத்துக்கோங்க, இது நிறையா இருக்கும். ஏலக்காய் தூள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வெல்லம் கரைஞ்ச வாட்டி கடலப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கெட்டியானதுமே எடுத்து இறக்கிட்டால் போதுங்க. ஆறின வாட்டி நல்லா கெட்டியாயிடும். இப்போ அடுத்தது தேங்காய் பூரணம் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு நான் 1 கப்பு தேங்காய் எடுத்துக்கிட்டேன், 1/2 கப்பு வெல்லம் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவாக தண்ணி ஆட் பண்ணி அந்த வெல்லம் நல்லா கரையணும். கரைஞ்ச வாட்டி தேங்காவை ஆட் பண்ணி ஏலக்காய் ஆட் பண்ணி ரெடியானதுமே இறக்கிடலாம். அவ்வளோதான், போதும். தேங்காய் பூரணம் ரெடி ஆகிடுச்சு. அதை நான் எடுத்து வச்சிட்டேன்.
இப்போ சட்டியில் தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேங்க. இது இப்போ காஞ்சிட்ருக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள், மாவு ரெடியாக இருக்குது. எண்ணெய் எடுத்து வச்சுக்கிட்டேன். மோல்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், எண்ணெய் தடவி. பூரணமும் எடுத்து வச்சுருக்கோம். 3 விதமான மோல்டு எடுத்து வச்சுருக்கேங்க. கையில் நான் எண்ணெய் தடவிக்கிட்டேன். இது போல் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மோல்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி வச்சு நல்லா லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்தது இன்னொரு சின்ன உருண்டை எடுத்து அந்த பக்கத்தில் வச்சிடலாம். இந்த பக்கமும் இந்த மாதிரி வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுறலாம். தேங்காய் பூரணத்தில் கொஞ்சம் எடுத்து நடுவில் வச்சிடலாம். கொஞ்சமாக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா டைட்டாக ப்ரெஸ் கொடுத்து நல்லா டைட்டாக அழுத்தி ஓப்பன் பண்ணுனா சூப்பராக ரெடி ஆகி வந்துருங்க. பாருங்கள், பாருங்கள், அழகாக இருக்குது. சைடில் இருக்கிறதெல்லாம் பிரித்து விட்டுக்கலாம், எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம். இப்போ அழகாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு அச்சு எடுத்து வேறு மாடல் செஞ்சுக்கலாம். அதுக்கும் சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து ஒரு பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி நல்லா குழிவாக வச்சு நல்லா மெதுவாக அழுத்தம் கொடுத்து வச்சுக்கலாங்க. அந்தான பக்கத்துலேயும் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம எண்ணெய் தடவி இருக்கனால அப்படியே வலிக்கிட்டு வருது. அது ஒன்றும் இல்லை, நல்லா அழகாக வந்துருங்க. இது போலவே வாழை இலையிலையும் செய்யலாம். அது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து பருப்பு பூரணம் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் எடுத்து நடுவில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாங்க. நல்லா டைட்டாக எக்ஸஸ் மாவுலாம் நல்லா வெளியே வந்துடும். பாருங்கள், சூப்பராக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே செம்மையாக இருக்குது. இப்போ இன்னொரு வேறு அச்சு எடுத்து அதில் ஒன்று பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே நான் எண்ணெய் தடவி தான் வச்சுருந்தேன். இப்போ கையிலையும் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த மோல்டுக்குள்ளே போட்டுட்டு பாருங்கள், அந்த கட்டை விரலை நடுவில் வச்சு சுற்றியும்
இந்த மாதிரி நல்லா சுற்றியும் இது பண்ணி விட்டுட்டு நடுவில் இருக்கிற குழியில் இந்த மாதிரி தேங்காய் பூரணம் வச்சு ஃபில் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக மாவு எடுத்து மேலே வச்சு மூடி விட்டுறலாங்க. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ அதை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டா சூப்பராக வந்துருச்சு. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குங்க. கையிலையும் செய்யலாம். உங்களுக்கு கையில் செய்ய வந்ததுன்னா செய்யுங்க. எனக்கு கையில் வரலங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கையில் செய்ய வரல. எனக்கு வந்தது இந்த மடக்கிற டைப் வேணால் எனக்கு கையில் வந்துச்சு. இலை வச்சு மூடுற மாடல் எனக்கு கையில் வந்தது. அதுதான் இப்போ நான் ஒன்று உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். எனக்கு அந்த கோன் ஷேப் வந்து வருது, ஒரு டைம் வருது, அதுக்கப்புறம் வரமாட்டுது. சரி, ஒழுங்காக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யலான்னு விட்டுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு நடுவில் பருப்பு ஃபில்லிங் வச்சுட்டு இந்த மாதிரி பக்கவாட்டில் மூடி விட்டால் போதுங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சா? அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அழுத்தி விட்டுட்டா நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஃபோக்கு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்து டிசைன் மாதிரி போட்டு விட்டால் போதும், அழகாக இருக்கும். நம்ம பூரண கொழுக்கட்டைலாம் ரெடியாக இருக்குது. இப்போ தண்ணியும் சூடாக ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ஆவி தட்டு ஓட்டையாக தட்டு ரெடியாக இருக்குங்க. அந்த தட்டில் நான் வாழை இலையில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் தான் நம்ம இப்போ இந்த பூரண கொழுக்கட்டையெல்லாம் அடுக்கி வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாமே நான் அடுக்கி விட்டுட்ருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் வேகணுங்க. நான் எல்லாமே அடுக்கி விட்டுட்டேன். இப்போ மூடி வச்சிட்றேன், 10 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நான் எடுத்துட போகிறேன். சூப்பராக நம்ம 2 விதமான பூரண கொழுக்கட்டை ரெடிங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு அசத்துங்க. விநாயகர் சதுர்த்தியை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.